9ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 13ஆம் தேதி காலையில் இறந்துட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த நாகர்கோவில் சபரிவர்மன் அவருடைய கேஸ். அதுலேயும் ரொம்ப நம்ம கஷ்டப்படக்கூடிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே, அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தாலே உடல் முழுக்க 19 இன்ஜுரிஸ் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதாவது அவருடைய வலது கையில 6 இன்ஜுரியும், இடது நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம், கூடவே அவரோட தலையில 2 இன்ஜுரி, அவருடைய மண்டையோடு உட்பட அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சேதம் அடைஞ்சிருந்ததுன்னு சொல்லப்படுது. இது எப்படி ஒரு பர்சனால முடியும்? லஞ்சம் கேட்டு கொடுக்க மறுத்ததால பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, என்னன்னா லைக் இது மட்டும் இல்லாமல் அவர் அந்த லஞ்சம் கேட்டதை வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு. அதுதான் பெரிய ரிவெஞ்ச் இப்படி போலீஸ் அஃபிஷியல் எடுத்திருக்காங்க. முற்றிலுமாக இந்த லாக்அப் டெத்ல காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே சம்மந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்த்துருப்போம். பட் இந்த ஒரு கேஸ்ல அடுத்த கட்டமாக போய் 8 சிறை கைதிகளும் இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் திரும்ப இந்த கேஸுக்காக அவங்க அந்த 8 சிறை கைதிகளும் நீண்ட நாட்களாக அந்த சிறையிலேயே கைதிகளா இருக்கக்கூடியவர்கள். இன்னொரு சாத்தான்குளம் வழக்காகத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கேஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீதிபதி அவர்களும் அங்க கேட்ட ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, கொஞ்ச நேரம் கோவிட்ல கடையை எக்ஸ்ட்ரா திறந்து வச்சாங்கன்றதுக்காக நீங்க 2 பேரை கொலை பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கப்பட்டது இல்லையா? இங்கேயும் மெயினா பார்த்தோம் அப்படின்னா அதேதான். என்னன்னா குட்கா வழக்குல வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு நேர்காணல்ல வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் இருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இப்போ வந்து தமிழகத்துல வந்து ஏற்கனவே நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம். சாத்தான்குளத்துல வந்து தந்தை மகன் இருவர் வந்து லாக்அப் டெத்து. அதுக்கப்புறம் அந்த விசாரணை இப்பதான் ஓரளவுக்கு முடிஞ்சு ஓரளவுக்கு ஒரு பெருமூச்சு விட்டுச்சு தமிழகம். அந்த வகையில் இப்ப திருப்பியும் ஒரு லாக்அப் டெத் நாகர்கோவில் நடந்திருக்கு. அது ஒரு மாற்றுத்திறனாளி. எப்படி பாக்குறீங்க? ஆக்சுவலி நம்ம பொதுவாகவே பேசுவோம். என்னென்னா, ஒரு காமன் மேன் யாராவது தப்பு பண்ணும் போதே நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சட்டம் தெரியாதுன்னு சொல்லி யாருமே எஸ்கேப் ஆக முடியாது. விச் மீன்ஸ் இக்னோரன்ஸ் ஆஃப் லா இஸ் நாட் அன் எக்ஸ்கியூஸ்னு சொல்லி ஒரு டேர்ம் நம்ம மென்ஷன் பண்ணி பேசுவோம். அப்படி இருக்கும்போது அந்த சட்டத்தை பாதுகாக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளே வந்து இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக இது ஒரு 0.1% கூட அக்செப்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம் தான். ஏன்னா நீங்கள் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி அந்த சாத்தான்குளம்ல வந்து ஜெயராஜ் பெனிக்ஸ் அந்த வழக்கில் வந்து கிட்டத்தட்ட 2020 நடந்த ஒரு விஷயம் தொடர்ந்து பெருசாக பேசப்பட்டு எல்லாராலையும் உற்று நோக்கி எதிர்பார்க்கப்பட்ட ஒரு விஷயம். எல்லாரும் அதுலேயுமே எக்ஸ்பெக்ட் பண்ணது என்னவா இருக்குன்னா, ஒரு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கிடைக்கும், இல்லை ஒரு டெத் பெனால்ட்டி கிடைக்கும் அப்படிங்கிற ரொம்ப ரேராக தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் அந்த ஒரு கேஸ் ஒரு பெரிய டர்ன், தட் இஸ் டபுள் டெத் பெனால்ட்டி கொடுத்த ஒரு கேஸ் இல்லையா? அதாவது தந்தையையும் மகனையும் கொன்றதற்கான ஒரு வழக்கு. விச் மீன்ஸ் அந்த 9 பேருக்குமே கிடைச்சது தான். ஏன்னா நம்ம எப்பவுமே யூஸ்வலாக பார்த்தோன்னா A1, A2, A3 அக்யூஸ்ட் 1 and 2, 3, 4 போகும்போது யூஸ்வலாக 1 and 2க்கு உச்சபட்ச தண்டனை, அப்புறம் இருக்கவங்களுக்கு தண்டனை குறைந்ததுக்கான கேசஸும் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த கேஸில் தான் 9 பேருக்கும் உச்சபட்ச தண்டனையான டபுள் டெத் பெனால்ட்டி அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுச்சு. கூடவே அது ரொம்ப வந்துட்டு எப்படி சொல்றது, ஒரு மீடியாவில் வந்து பெருசாக பப்ளிசைஸ் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா நீதிபதி அவர்களால் காவல்துறையை நோக்கி, அதாவது இந்த தப்பு செய்த காவல் அதிகாரிகளை நோக்கி என்ன மாதிரியான கேள்விகள் எல்லாம் முன்வைக்கப்பட்டுச்சு அப்படின்னும் நாலு பின்ன ஏன்னா எல்லாரும் அந்த ஜட்மெண்ட் வந்த அப்புறம் எல்லாரும் யோசிச்சது, ஈச் அண்ட் எவ்ரி காமன் மேன் யோசிச்ச ஒரு விஷயம், இனிமே யாராவது போலீஸ் அஃபிஷியல் வந்து ஒரு பர்சனை தொடணும்னு நினைச்சாலே இது பயத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்ம எல்லாருமே பேசி அவ்வளோதான் இப்போ லாக்அப் டெத்துக்கு ஒரு எண்ட் பாயிண்ட் நம்ம வச்சுட்டோம் அப்படின்னு நம்ம பேசிட்டு இருந்தோம் இல்லையா? அதன் வரிசையில் தான் அஜித்குமார் கொலை, அகைன் லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இல்லை ஆகாஷோட லாக்அப் டெத்தாக இருக்கட்டும், இதே மாதிரி ஜட்மெண்ட் வேணும்ப்பா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசின ஒரு விஷயம் இல்லையா? பட் இல்லைங்க, திரும்ப இது நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது. அப்படிங்கிறதுக்கு உதாரணமாகத்தான் இந்த 9ஆம் தேதி அவர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு 13ஆம் தேதி காலையில் இறந்துட்டாரு அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணப்பட்ட இந்த நாகர்கோவில் சபரிவர்மன் அவருடைய கேஸ். அதுலேயும் ரொம்ப நம்ம கஷ்டப்படக்கூடிய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, மாற்றுத்திறனாளி. ஓகே, மாற்றுத்திறனாளி அவருக்கு எங்கே அந்த குறைபாடு இருக்கோ அந்த இடத்துல அவ்வளோ காயங்கள் இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா இதுலேயும் அதே பேட்டர்ன் தான் ஃபாலோ பண்ணப்பட்டது. ஓகே, ஏன் இது இன்னொரு சாத்தான்குளம், ஏன்னா அவங்க வீட்டில் அவங்க ஒய்ஃப் பேசும்போதே சொல்லியிருப்பாங்க, இது இன்னொரு சாத்தான்குளம் வழக்காகத்தான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த கேஸும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீதிபதி அவர்களும் அங்கே கேட்ட ஒரு விஷயம் என்னவாக இருந்ததுன்னா, கொஞ்ச நேரம் கோவிட்ல கடையை எக்ஸ்ட்ரா திறந்து வச்சாங்கன்றதுக்காக நீங்க 2 பேரை கொலை பண்ணிடுவீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் கேட்கப்பட்டது இல்லையா? இங்கேயும் மெயினா பார்த்தோம் அப்படின்னா அதேதான். என்னன்னா குட்கா வழக்குல அதையுமே சொல்றாங்க, அவங்க வந்து குட்கா வைக்கல, இவங்க வந்து
எனக்கு வந்து மந்த்லி 25,000 நீங்க கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் 12 சிகரெட் பாக்கெட் கொடுக்கணும் அப்படிங்கிற அதை மறுத்ததுனால ஒரு மாற்றுத்திறனாளியை போட்டு இப்படி பண்ணது. இதுலயும் வந்து நீங்க அதுல இருந்து வருவோம். ஏன்னா ஒரு கேஸ்லயும் அந்த 2-3 லைக் கான்ட்ரவர்சியான விஷயங்கள் இருக்கும் இல்லையா, ஏன்னா ஒன்னு ஒத்து போகாதுன்ற மாதிரி. இதுலயும் அந்த மாதிரி 2 விஷயங்கள் சொல்லப்படுது. என்னன்னா ஒன்னு அவர் குட்கா வழக்குல கைது செய்யப்பட்டாரு அப்படின்னு. அப்படியே நீங்க கோட்பா குட்கா வழக்குல நீங்க கைது செய்யப்பட்டனாலும் நீங்க லீகலா எடுத்துட்டு போயிருக்கணும் இல்லையா. நாளைக்கு எவிடன்ஸ் இருந்தா ப்ரூவ் பண்ணுங்க, எவிடன்ஸ் இல்லையா ப்ரூவ் பண்ணி அவரு வெளியில வர போறாரு, which means அக்வெட்டலோ ஏதோ வரையில எஃப்ஐஆர் குவாஷோ ஏதோ ஒன்று அவர் போறாரு, which is something secondary. ஓகே, அது இன்னொன்னு இங்க சொல்லப்படுறது என்ன அப்படின்னா, லஞ்சம் கேட்டு கொடுக்க மறுத்ததால பொய் வழக்கு போடப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு கான்செப்டும் அங்க வந்து சொல்லப்படுது. ஓகே, என்னன்னா லைக் இது மட்டும் இல்லாமல் அவர் அந்த லஞ்சம் கேட்டதை வீடியோ எடுத்து வச்சிருந்தாரு. அதுதான் பெரிய ரிவெஞ்ச் இப்படி போலீஸ் அபிஷியல் எடுத்திருக்காங்க அப்படின்னு அவங்க குடும்பத்தார் தரப்புல இருந்து சொல்லப்படக்கூடிய ஒரு விஷயமாகவே இந்த இடத்துல இருக்கு. ஏன்னா இவர் வந்து 9ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அதாவது இந்த எங்கன்னா தென் தாமரைக்குளம் காவல் நிலைய அதிகாரிகளால் அரெஸ்ட் பண்ணப்படுறாரு. அவங்க குடும்பத்தாரும் திரும்ப என்ன சொல்றாங்களா, தென் தாமரைக்குளம் காவல் நிலைய காவல் அதிகாரி உதவி காவல் ஆய்வாளரை வந்து டிஸ்மிஸ் பண்ணணும், அரெஸ்ட் பண்ணணும்னு கேட்கிறாங்க. அவர் தான் இதற்கு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒண்ணு. அவரை 9ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணி போகுது. அவங்க ஃபேமிலியும் என்ன சொல்றாங்கன்னா, 10ஆம் தேதி நாங்க போய் அவரை பார்த்தோம், பார்த்தப்போ பெயில் நாங்க ப்ராசஸ் பண்ணி வெளியில கொண்டுட்டு வந்துடுறோம் தான் நாங்க சொன்னோம். பார்த்துட்டு வரோம், சனி ஞாயிறு லீவு, ஞாயிற்றுக்கிழமை காலையில வந்து எங்களுக்கு அவர் போட்டிருந்த அந்த கம்பலை கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அப்பவே ஏன் அது ஒன்று அரெஸ்ட் பண்ணும்போது கொடுத்துருக்கணும், ஏன் அதுக்கப்புறம் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். ஓகே, 13ஆம் தேதி காலையில ஃபர்ஸ்ட் அவர் மயக்கம் அடைஞ்சிட்டாருன்னு சொல்லி வர சொன்னாங்க. அதுக்கப்புறம் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே வந்து அந்த வார்டன் சொல்றாருன்ற மாதிரி அவங்க வீட்டில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் வைத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. ஏன்னா முதல்ல இது ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாருங்க, யூஷுவல் ஃபார்மேட், அதுலதான் சொல்லப்பட்ட ஒரு கேஸாக இருந்தது. அகெயின் சயின்டிபிக் எவிடன்ஸ் ஆன போஸ்ட்மார்ட்டம்ல தான் கண்டிப்பா இது சந்தேக மரணம் அப்படிங்கிறத தாண்டி அடுத்த ஸ்டெப்பா இது இன்னொரு லாக்அப் டெத், இன்னொரு கஸ்டோடியல் டெத் அப்படின்னு சொல்லப்பட்டதுக்கான ரீசன் அதுவாகத்தான் இருந்தது. ஏன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்ம பார்த்தாலே உடல் முழுக்க 19 இன்ஜுரிஸ் இருந்ததுன்னு சொல்லப்படுது. அதாவது அவருடைய வலது கையில 6 இன்ஜுரியும், இடது நெஞ்சு பகுதி கீழே 7 சென்டிமீட்டர் அளவுக்கு காயம், கூடவே அவரோட தலையில 2 இன்ஜுரி, அவருடைய மண்டையோட உட்பட அங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா சேதம் அடைஞ்சிருந்ததுன்னு சொல்லப்படுது. இது எப்படி ஒரு பர்சனால முடியும்? அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்து கீழே விழுந்திருந்தாலும் இந்த அளவுக்கு கண்டிப்பா வாய்ப்புகளே கிடையாது இல்லையா. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் வைத்து ஓகே அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக இது கொடூரமாக தாக்கிதான் கொலை செய்யப்பட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் அடுத்த கட்டத்தை நோக்கி போச்சு. அதன் விளைவாக முதல்ல போடப்பட்ட எஃப்ஐஆர் மாற்றப்பட்டு ஒரு 3 பேர், தட் இஸ் காவல் அதிகாரிகள், அந்த பர்டிகுலர் சிறை இருக்கு இல்லையா, நாகர்கோவில் டிஸ்ட்ரிக்ட் பிரிசன் ஜெயில், அங்க இருக்கக்கூடிய முதன்மை வார்டன் ஆகிய சிவகுமார் மற்றும் 2 வார்டன் ஜெகன் அண்ட் திருமலை நம்பி சுரேஷ், இவங்க 2 பேரும் அரெஸ்ட் பண்ணப்படுறாங்க. 3 பேர். யூஸ்வலா நம்ம எல்லா கேஸ்லயும் மேலும் ஒரு 8 பேரை வந்து இது பண்ணிருக்காங்க. அதை சொல்ல வந்தேன். யூஸ்வலா நம்ம எல்லா கேஸ்லயும் என்ன பார்த்திருப்போம், முற்றிலுமாக இந்த லாக்அப் டெத்ல காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமா பார்த்திருப்போம். பட் இந்த ஒரு கேஸ்ல அடுத்த கட்டமாக போய் 8 சிறை கைதிகளும் இங்க அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்காங்க. விச் மீன்ஸ் திரும்ப இந்த கேஸுக்காக அவங்க அந்த 8 சிறை கைதிகளும் நீண்ட நாட்களாக அந்த சிறையிலேயே கைதிகளா இருக்கக்கூடியவர்கள். அதாவது இந்த விஷ்ணு, சாரதி, ஜெகன், பெருமாள், சரத், சேதுராம், அஜித், அரவிந்த்ன்ற இவங்களையும் அரெஸ்ட் பண்ணி ஒரு 7 செக்ஷன்ஸ் கீழே, ஐபிசியில பார்த்தோம் அப்படின்னா ஒரு 7 செக்ஷன்ஸ் கீழே நமக்கு வந்து இங்க எஃப்ஐஆர் ஆனது போடப்பட்டிருக்கு. இப்போ அடுத்த கட்டமாக இன்னைக்கு என்ன ஒரு அப்டேட் இதுல வந்திருக்கு அப்படின்னா, 13ஆம் தேதி மார்னிங் அவர் இறந்துட்டதா ஒரு அறிவிப்பு வருது. 12ஆம் தேதி இரவு, தட் சண்டே நைட்டு, ஓகே, இவர் இறந்து போன சபரிவர்மன் வந்து ஏதோ சத்தம் போட்டதாகவும், அப்போ வந்து இந்த 8 பேருக்கும் இவருக்கும் நடுவுல வந்து பிரச்சனை ஏற்பட்டதாகவும், வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருத்தர் தாக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம். உள்ள போன இந்த 3 காவலர்களும் சிறை காவலர்களும் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சபரிவர்மனை. இஸ் இஸ் த ரைட் வே அப்படிங்கிற கொஸ்டின் இங்க வருது இல்ல. உள்ள போலீஸ் போனா என்ன பண்ணணும், பிரிச்சு விடணும். அவங்கள வந்து பிரிச்சு விடணும் மீன்ஸ் விலக்கி விடணும். ஓகே, விலக்கி விட்டு அதுதான் போலீஸ் பண்ண வேண்டிய வேலை. தாக்கக்கூடிய அதிகாரம் அவர்களுக்கு யார் கொடுத்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இல்ல. இப்போ ஒரு மாற்றுத்திறனாளி அப்படின்னாலே அவங்களுக்கு கண்டிப்பா எல்லா இடத்துலயுமே ஒரு ஸ்பெஷலா ஒரு விஷயம் கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணணும். அந்த வகையில வந்து இவங்க ஒரு மாற்றுத்திறனாளிங்கிறப்போ அந்த சிறையில அவங்களுக்கு கண்டிப்பா தனி பாதுகாப்புன்னு ஒண்ணு வழங்கியிருக்கணுமே, அது வழங்கப்பட்டதா? அது வழங்கப்பட்ட, ஏன்னா அடிச்சு இது பண்ற அளவுக்கு போயிருக்காங்க அப்படின்னும் போது ஆஸ் பர் நம்ம வந்து ஒரு ரூலே எடுத்துக்கிட்டோம், ஆஸ் பர் லாவே எடுத்துக்கிட்டோம்னா, எஸ் மாற்றுத்திறனாளி அப்படின்னும் போது அவங்க ஸ்பெஷல் கேர்ல வைக்க வேண்டிய ஒருத்தர். ஓகே, அதையும் தாண்டி மாற்றுத்திறனாளி அப்படின்ற ஒரு காமன் கான்செப்டுக்கு போகும்போது சிறைக்குள்ளே அவங்களுக்கு வந்து டாக்டர் ஃபெசிலிட்டி, பிசியோதெரப்பி, வீல் சேர் இதெல்லாம் கொடுக்கப்படணும்னு இருக்குது. எத்தனை பிரசன்ட்ல ஃபாலோ பண்றாங்கன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா. இன்னொன்று இங்கேயும் அடுத்த கேள்வி இப்போ என்ன, நான் வந்து ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் நான் சொல்ல வந்தேன் அப்படின்னா, சிறைக்குள்ள எந்த ஒரு ஆக்டிவிட்டி நடந்தாலும் கண்டிப்பாக அந்த ஜெயிலருக்கும்
சூப்பரண்டென்ட்க்கும் இன்ஃபார்ம் பண்ணணும். இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடந்ததுன்னு அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சான்றது முதல் கேள்வி. ஓகே, அடுத்தது அவர் சிறையில மயங்கியே விழுறாரு, இல்ல சுயநினைவு இல்லாம இருந்திருக்காரு அப்படின்னா சிறையில இருந்த அந்த டிஸ்பென்சரி, அந்த சிறையில இருந்த ஆர் கண்டிப்பா மேண்டேட்டரி இருந்த ஒரு டாக்டர் செக் பண்ணாங்களான்ற அடுத்த கேள்வி. இப்போ மார்னிங் டைரக்டா நீங்க வந்துட்டு அந்த லைக் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து நீங்க கூட்டிட்டு வந்துடுறீங்க அந்த இடத்துல இருக்கும் போது. ஸோ அப்படி இருக்கும் போது சிறையிலேயே இதை வந்து நீங்க செக் பண்ணீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இங்க அடுத்த கேள்வியா இங்க வந்து வருது இல்லையா? ஸோ இவ்வளோ அன்சால்வ்டு ஒரு விஷயம், ரிசால்வ்டா நமக்கு இவ்வளோ விஷயங்கள் இங்க இருக்கு. இதுக்கெல்லாம் அடுத்தடுத்த கட்ட பதில் தெரிய வரும்போது இது இந்த 8+3 பேரோட நிக்க போகுதா இல்ல இன்னும் அதிகரிக்க போகுதா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. கூடவே குடும்பத்தார் தரப்புல இருந்து ஒரு பெரிய டிமாண்ட் இன்னொன்று வைக்கப்படுது. என்னன்னா இந்த 3 காவல் அதிகாரிகளை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, சஸ்பெண்டும் பண்ணிட்டாங்க. அந்த எஸ்ஐ இருக்காரு இல்லையா, அதாவது தென் தாமரைக்குளம் காவல் நிலையத்தை சார்ந்த எஸ்ஐ இருக்காரு இல்லையா, அவரை அரெஸ்ட் பண்ணணும், அவரை டிஸ்மிஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவங்க தொடர்ந்து ஒரு சட்டப்படி வேற எதுவும் உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்களா? இவங்களுக்கு எப்படிப்பட்ட தண்டனைகள் கொடுப்பாங்க? சஸ்பெண்ட் மட்டும்தானா இல்ல வேற எதுவும் கொடுப்பாங்க? இல்ல see as of now ஒரு டிசிப்ளினரி ஆக்ஷன் இருக்கு அப்படினாலே சஸ்பெண்ட் இஸ் த ஃபர்ஸ்ட் process. அத டிபார்ட்மெண்டல் ஆக்ஷன் வைஸ் சஸ்பெண்ட் ஃபர்ஸ்ட். அடுத்தது இப்போ நம்ம சாத்தான்குளம் வழக்கே ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்க பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டாங்க. அவர்கள் தான் குற்றவாளிகள் அப்படின்னு அந்த கன்விக்ஷன் ஆனதுக்கு அப்புறம் அவங்க டிஸ்மிஸ் பண்ணப்பட்டு அவங்க தண்டனை எல்லாமே அறிவிக்கப்பட்டுச்சு இல்லையா? இங்கேயுமே நம்ம பார்த்தோம் அப்படின்னா நான் சொன்னேன் அந்த ஒரு 7 செக்ஷன்ஸ் வந்து அவர்கள் மீது வந்து இங்கே எஃப்ஐஆர் ஆனது போடப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா எஸ் போடப்பட்ட அந்த 7 செக்ஷன்ஸுமே வந்து அண்டர் பிஎன்எஸ் ஆக்ட் கீழே தான் இப்போ நமக்கு வந்து போடப்பட்டிருக்கு. அதாவது செக்ஷன் 191 clause 2 அது வந்து ராய்டிங், ஒரு ஃபோர்ஸை யூஸ் பண்ணியோ இல்லை வயலன்ஸை யூஸ் பண்ணியோ ஒருத்தவங்களை வந்து தாக்கக்கூடிய ஒரு விஷயம். அடுத்தது செக்ஷன் 296B அதாவது கெட்ட வார்த்தைகளை பேசி அசிங்கப்படுத்துறது. அடுத்தது செக்ஷன் 115 clause 2 அவங்களுக்கு வந்து ஒரு விதம் ஹர்ட் வந்து ஏற்படுத்துறது. அப்புறம் செக்ஷன் 118 டேஞ்சரஸ் வெப்பன்ஸ் இல்லை அந்த மாதிரி வச்சு அவங்களுக்கு அகெயின் காயங்களை ஏற்படுத்துறது. அப்புறம் செக்ஷன் 103 clause 1 மர்டர் அந்த செக்ஷனும் இங்கே போடப்பட்டிருக்கு. அப்புறம் செக்ஷன் 61 clause 2 மெயினா கிரிமினல் கான்ஸ்பரசி, கூட்டாக சேர்ந்து ஒரு செயலை வந்து ஐ மீன் பண்றது, கம்ப்ளீட் பண்றது. ஓகே, அடுத்தது செக்ஷன் 238. ஓகே, இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இன்டென்ஷனல் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் எவிடன்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஆஃப் ஃபால்ஸ் இன்ஃபர்மேஷன். அவங்க குடும்பத்தில் பேசும்போதே இப்போ நம்ம ஒரு ப்ரெஸ் மீட் பார்க்கும் போதே அவங்க சொல்லியிருந்தாங்க என்னன்னா அந்த ஃபோன்ல இருக்கு அந்த ஆதாரம் எல்லாமே. ஸோ அந்த ஃபோன் அவங்க கிட்ட இருக்க என்ன பண்ணாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ போட்டிருக்க செக்ஷன்ஸ் எல்லாமே பார்த்தோன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான செக்ஷன்ஸ் தான் போடப்பட்டிருக்கு. அகைன் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் மர்டர் அப்படின்னாலே உச்சபட்ச தண்டனையாக அங்கே லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் டு டெத் பெனால்ட்டி தான் இருக்க போகுது. இன்னொன்று நம்ம ஒரு கிரைமை கால்குலேட் பண்ணணும் அப்படின்னாலே இன்டென்ஷன் மேட்டர்ஸ். ஏன்னா அகெயின் அதே சாத்தான்குளம் ஜெயராஜ் பெனிக்ஸ் வழக்கு நம்ம போகும்போது நீதிபதி அவர்கள் அங்கே கேட்ட விஷயம் என்ன அப்படின்னா ஒன்று அபியூஸ் ஆஃப் பவர், இன்னொன்னு நீங்க ஒரு பொறுப்புல இருக்கீங்க அப்படிங்கிறதுக்காக அடிச்சு பழக அப்பா பையன் கிடைச்சிட்டாங்கன்ற அளவுக்கு நீங்க எப்படி பேசலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம். கடைசியா போயிட்டு அவங்க அந்த இடத்துல ஏன் அந்த இன்டென்ஷனை பத்தி இவ்வளவு சொல்றேன்னா அந்த அளவுக்கு அது வந்து கன்சிடர் பண்ணப்படும். கடைசியா போயிட்டு எந்த குற்றவாளிகளுக்கிட்டையும் தண்டனை கொடுக்கறதுக்கு முன்னாடி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு காமெண்ட் டேக் என்னவா இருக்குன்னா இல்ல நான் வந்து திருந்திடுறேன், நான் வந்து மனசு மாறிட்டேன், நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், என்ன நம்பி என் குடும்பம் இருக்கு, என் குடும்பத்தை நான் காப்பாற்றணும்னு கேட்கும் போது அங்க நீதிபதி அவர்கள் சொன்ன ஒரு விஷயம் உங்களுக்கு ரியலைஸ் பண்றதுக்கு சான்ஸ் கிடைச்சது எப்போ அப்படின்னா இரவு முழுக்க வச்சு அடிச்சிங்கல்ல, அடிக்கும் போதே போலீஸ் அஃபிஷியல் இதை பண்ணக்கூடாதுன்னு நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம். இல்ல அடிச்சா இவங்க இறந்துருவாங்கன்னு நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம். இல்லையா அடிச்ச பிறகாச்சும் இவங்களை கொண்டுட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல நம்ம சேர்த்து உயிர் பொழைக்க வைக்கலாம் நீங்க ரியலைஸ் பண்ணிருக்கலாம். இப்பெல்லாம் ரியலைஸ் பண்ணாத நீங்க இனிமே எப்படி ரியலைஸ் பண்ணீங்க? அப்ப இங்கேயும் அதே கான்செப்ட் தானே, அடிக்கவே கூடாதுன்னு தெரியும், என்ன தப்பு பண்ணியிருந்தாலும் கை வைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் லா சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஈவன் நமக்கு பிஎன்எஸ்எஸ்ல நம்ம பார்க்கும்போது முன்னாடி சிஆர்பிஸ்ல நம்ம பார்க்கும்போது ரைட்ஸ் ஆஃப் அன் அரெஸ்டட் பர்சன்னே நமக்கு இருக்கு. குற்றம் சாட்டப்பட்டவருக்கோ இல்ல ஒரு அரெஸ்ட் பண்ணவருக்கோ அங்க ரைட்ஸ் இருக்கு ஆஸ் பர் லா இல்லையா? கான்ஸ்டிடியூஷன் படி போனோம் அப்படின்னா ஆர்டிகல் 20 clause 1, 20 clause 3 and 21 படி ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. அது வந்து யாராக இருந்தாலும் ஒரு இந்தியன் சிட்டிசன் ஒரு ஹியூமனா இருந்துட்டாலே அவங்களுக்கான ரைட்ஸ் இருக்கு. இவ்வளோ விஷயங்களும் நம்ம ஒரு காமன் மேனுக்கே தெரியணும்னு சொல்றோம், போலீஸ்க்கு எப்படி தெரியாம போகலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கண்டிப்பாக அது எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்லக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் அப்படிங்கிறது இருக்கதான் போகுது. தொடர்ந்து இப்போ இந்த லாக்அப் டெத்ன்னு சொல்லும் போது நம்ம தூத்துக்குடி பக்கம் தான் நடந்தது, ஆகாஷ் இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தொடர்ந்து இப்ப நம்ம பார்த்துக்கிட்ட எல்லாமே தென் மாவட்டத்தை சார்ந்துதான் இருக்கு. அப்ப தென் மாவட்டத்துல இந்த பாதுகாப்புங்கிறது வந்து ரொம்ப கம்மியா இருக்குன்னு பாக்குறீங்க?
see இந்த பாதுகாப்பு அப்படிங்கறத தாண்டி இந்த சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஓகே, இப்போ நம்ம இதே பார்க்கலாமா? இந்த பாதுகாப்பை வச்சு நம்ம பேசணும். நம்ம ரீசெண்டா 2-3 நாளைக்கு முன்னாடி நடந்தது வந்து பார்த்தோன்னா, இந்த செங்கல்பட்டு ஆத்தூர் சாலையில இருக்கக்கூடிய இந்த சிறார்கள் பள்ளியில இருந்து தப்பிச்சு போனாங்க இல்லையா? ஒரு 12 சிறார்கள் வந்து தப்பிச்சு போனாங்க. which means ஒரு சிறை அங்க இருக்கக்கூடிய காவலரை வந்துட்டு தாக்கிட்டு அந்த சாவி எடுத்து உடச்சிட்டு தப்பிச்சு போற அளவுக்கு அப்போ வீக்கா இருக்கா? which means அங்க அந்த அளவுக்கு போலீஸ் அஃபிஷியல்ஸ் இல்லையா, இல்ல சிஸ்டம் வீக்கா இருக்கா, ரோட்ல போறவங்களை தாக்கிட்டு, which means அது டைம் டியூரேஷன் எடுத்துருக்கோம்ல. அங்க ஜஸ்ட் லைக் தட் இப்படி கண்ணை வைக்கிற நேரத்துல தப்பிச்சு போயிருக்க முடியாது அந்த இடத்துல. அதுக்கான டைம் டியூரேஷன் எடுத்துருக்கோம் இல்லையா? இந்த மானிட்டரிங் சிஸ்டம் எந்த அளவுக்கு இருக்குன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா இங்க? ஓகே, ஏன்னா இப்போ இங்கேயே வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, இந்த பிரசன் இதெல்லாம் நம்ம போகும்போது இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் தொடர்ந்து நடக்கும்போது இது எவ்வளோ பேருக்கு இப்போ எப்படி இதை நான் ரிலேட் பண்ணணும்னா, நம்ம ரோட்ல நம்ம டிராவல் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் நம்ம அந்த ஹைவேஸ்ல போகும்போது நமக்கு ஸ்பீடோமீட்டர் இருக்கும். அது பார்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா வில் கெட் காஷியஸ். நம்மள யாரோ மானிட்டர் பண்றாங்க, இல்ல வீட்டுக்கு சலான் வந்துரும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு மேல ஒண்ணு இருக்குன்ற ஒரு உணர்வு இருக்கு இல்லையா? ஸோ இங்கே நமக்கு இந்த ஜஸ்டிஸ் மகாதேவன் கமிட்டி, ஜஸ்டிஸ் மகாதேவன் அவர்கள் வந்து 2 விஷயத்தை வலியுறுத்தி இருந்தார் இந்த பிரசன்ட் ரிலேட்டடா. என்ன அப்படின்னா, இந்த மாதிரி தொடர்ந்து பிரசன்ட்குள்ள நடக்கிற சம்பவத்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு மானிட்டரிங் யூனிட்டோ ஒரு கமிட்டியோ போடணும். விச் மீன்ஸ் நான் அஃபிஷியல் விசிட்டர்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க உள்ள போகணும், பிரசன்ட்ல எல்லாம் கரெக்டாக நடக்குதான்ற மாதிரி ஒரு ரெக்கார்ட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டு அந்த ரிப்போர்ட்டை கவர்மெண்ட் கிட்ட திரும்ப சப்மிட் பண்ணணும். அப்போ எல்லாருக்கும் அந்த இடத்துல ஒரு பயம் இருக்கும் இல்லையா? ஓகே, அந்த மாதிரியான ஒரு விஷயம். இன்னொன்று, நம்ம மேக்சிமம் இந்த மாதிரியான எப்படின்னா அந்த ஒரு குருட்டு நம்பிக்கையான ஒரு விஷயம், நான் வந்து ஒரு அஃபிஷியல்ப்பா, என்ன வேணா பண்ணிட்டு நான் தப்பிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு தைரியமும் வந்து அந்த மைண்ட் செட்ல இருக்கக்கூடியதை நம்மளால பார்க்க முடியுது. ஓகே, ஏன்னா அது ஒரு இந்த மாதிரி ஒரு சென்னையோ இந்த மாதிரியான ஒரு பிளேசஸை நோக்கி அந்த சவுத் இல்லாம நோக்கி வரும்போது அந்த அந்த மனசுலயோ இல்லை அந்த அவேர்னஸோ அந்த பயமும் இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பொதுவாக நம்ம சொல்ல அந்த ஊர் சைட்லாம் இருந்ததுன்னா அந்த பயம்ன்றது அவங்களுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரியான கான்செப்ட். ஸோ அது அதிகமாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் நமக்கு இந்த இடத்துல வந்து லைக் அதை எடுத்து வைக்க தோணுது. இப்போ வந்து அவங்க மாற்றுத்திறனாளி அவங்க மனைவி வந்து ஒரு கோரிக்கை வச்சிருக்காங்க, எங்களுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கணும், அப்புறம் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இது எப்படி கவர்மெண்ட் சார்பில் இருந்து கிடைக்குமா? எஸ், அவங்க எதை திரும்ப கோட் பண்ணி சொல்றாங்க அப்படின்னா, இப்ப கரூர்ல உயிரிழந்தவங்களுக்கு வந்து நீங்க கவர்மெண்ட் ஜாப் கொடுத்துருக்கீங்க அப்படின்னு. இன்னும் நீங்க இவங்களும் இல்ல, இதுவே இப்ப தொடரும் தானே. இப்ப கரூர்ல இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால ஒரு நடிகரை பார்க்கும்போது இப்படி போனதுக்காண்டி நீங்க இவ்வளவு கொடுத்துருக்கீங்கன்னா அடுத்தடுத்து இப்ப எது நடந்தாலுமே இது ஒரு பார்வையா பார்க்கப்படுது. இங்க நம்ம இது எப்படின்னா இன்னும் ஒரு விஷயத்துல ரிலேட் பண்ணலாம். இது எப்படின்னா, அகைன் அவங்க கேட்கறாங்கன்னா ஷீ இஸ் ஆல்சோ கிராஜுவேட் ஒன்னு. இன்னொன்னு, இவரு தான் வந்து ஃபேமிலிக்கு மொத்த சர்வைவலுக்கு ஒன் மேன் ஆர்மியா இவர் தான் இருந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு ஒரு பெட்டி கடை வச்சு. ஓகே, ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அடுத்தது யார் குடும்பத்தை பார்க்க போறாங்கன்ற ஒரு பெரிய கொஸ்டின் இங்க இருக்கு இல்லையா? இந்த கவர்மெண்ட் ஜாப், இன்னொன்று இந்த வருவாய் கோட்டாட்சியரும் இங்க வந்து நம்மளுக்கு ஒரு ஜாப் தரும், பட் டெம்பரரின்னு சொன்னப்போ அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கல. விச் மீன்ஸ் எங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எக்ஸப்ட் பண்ணிக்கல. ஒன்னு. ரெண்டாவது வந்து என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இது ஒரு காமன் மேன் டு காமன் மேன்னா அவங்க டிமாண்ட் பண்றதுல ஒரு அர்த்தம் இல்லாம போயிருக்கும். அகெயின் ஒரு கவர்மெண்ட் அஃபிஷியல்னால பொறுப்புல இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை அதிகாரிகளால நிகழ்த்தப்பட்ட ஒரு லாக்அப் டெத் அப்படின்னும் போது இது ஒரு அளவுக்கு நம்ம கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு ஃபேக்டர்ல தான் இது இருக்கு. ஸோ அதன் அடிப்படையில அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் கொடுப்பதற்கான வாய்ப்புகளும் இங்க நிறையவே இருக்கு. தங்களின் பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி. நன்றி.